பால்கன் குடா அப்படின்னா என்ன? பால்கன் குடானா பால்கன் தீபகற்பம். இந்த பால்கன் தீபகற்பம் ஐரோப்பாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு குடா பகுதி. புவியியல் வரையறையில் பால்கன் குடாவென்றும் புவி அரசியல் பண்பாட்டு வரையறையில் பால்கன் பகுதிகள் என்றும் இப்பகுதி அழைக்கப்படுகிறது. இந்த பால்கன் பகுதி தென்கிழக்கு ஐரோப்பா பகுதி என்றும் அழைக்கப்படுகிறது. இது தெற்கு ஐரோப்பாவின் ஒரு அங்கம். இந்த பல்கேரிய நாட்டிலிருந்து செர்பியா நாடு வரை பரவி காணப்படும் மலைகளின் பெயரே பால்கன் என வழங்கப்படலாயிற்று. பால்கன் என்ற சொல்லுக்கு துருக்கி மொழியில் காடுகள் சூழ்ந்த மலைத்தொடர் என்று பொருள். கிரேக்க மொழியில் பால்கன் பகுதிக்கு கீமஸ் குடா என்று பெயர். பால்கன் நாடுகளின் எல்லையாக தெற்கில் மத்திய தரைக்கடலும் தென்கிழக்கில் ஏஜியன் கடலும் வடக்கில் கருங்கடலும் வடமேற்கில் ஏட்ரியாட்டிக் கடலும் தென்மேற்கில் அயோனியன் கடலும் வடக்கில் சோக்கா கிர்கா ஆறு சாவா ஆறு அமைந்துள்ளது. ஏட்ரியாட்டிக் சி, ஏஜியன் சி, அயோனியன் சி, ட்ரெஹேனியன் சி. அது சரி, பல்கேரிய தீபகற்ப நாடுகள் இதெல்லாம் பார்ப்போமா? இது கருங்கடல். இந்த கருங்கடலோட வால் போன்ற பகுதிக்கு பின்னால் இருக்குது பல்கேரியா. பல்கேரியாவுக்கு மேல இருக்குது ருமேனியா. ருமேனியாவுக்கு பக்கத்துல இருக்குது செர்பியா. செர்பியாவுக்கு கீழே இருக்குது கொசோவா. இந்த நாக்கு மேல இருக்க ஏஜியன் கடலுக்கு பக்கத்துல இருக்குது கிரீஸ். கிரீஸுக்கு மேல நார்த் மாசிடோனியா. கிரீஸுக்கு மேல இருக்குது அல்பேனியா. அதுக்கு மேல இருக்குது மாண்டினிக்ரோ. மாண்டினிக்ரோக்கு மேல போஸ்னியா ஹெர்சகோவினா. ஏட்ரியாட்டிக் சீக்கு பக்கத்துல இருக்குது குரேஷியா. குரேஷியாவுக்கு பக்கத்துல இருக்குது ஸ்லோவேக்கியா. இவை அனைத்தும் பல்கேரிய தீபகற்ப நாடுகள். இந்த பல்கேரிய தீபகற்ப நாடுகளை ஷார்ட்கட்டா பார்ப்போமா? கிரீஸ் கேபிட்டல் ஏதென்ஸ். கேட்டுக்கு கிரீஸ் வைக்கலன்னா தென்னி தான் இருக்கணும். ஏதென்ஸ்னா தென்னி, கிரீஸ்னா கேட்டுக்கு வைக்கிற கிரீஸ். மாசிடோனியா கேபிட்டல் ஸ்கெப்ஜே. கிரிக்கெட் கேப்டன் டோனி கெத்தா கிரிக்கெட் விளையாடுவார். ஸ்கெப்ஜேனா கெத்து, மாசிடோனியானா டோனி. பல்கேரியா கேபிட்டல் சோஃபியா. சோஃபியானா சோஃபா, பல்கேரியானா பல்கா இருக்கு. சோஃபா ரொம்ப பல்கா இருக்கு. ருமேனியா கேபிட்டல் புச்சாரெஸ்ட். ருமேனியானா ரூமு, ருமேனியானா ரூமு. புச்சாரெஸ்ட்னா பிடிச்ச ரெஸ்ட். ரூமுக்கு நாம பிடிச்ச ரெஸ்ட் எடுக்க போவோம். செர்பியா கேபிட்டல் பெல்கிரேடு. செர்பியானா சரியா, நாம சரியா படிக்கலனா பெல்கிரேடுனா கிரேடு, கிரேடு கிடைக்காது. கொசோவா கேபிட்டல் பிரிஸ்டினா. கொசு கடிக்கிறது எல்லாருக்கும். பிரிஸ்டினா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். கொசோவானா கொசு, கொசு கடிக்கிறது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அல்பேனியா கேபிட்டல் திரனா. அல்பேனியானா அலுப்பு, திறனானா திறன். அலுப்பா இருந்தா நமக்கு திறன் இருக்காது. மாண்டினிக்ரோ கேபிட்டல் பெடகோரியா. நீக்ரோக்காரங்க பெடகோரியா பட்டக்கோழி மாதிரி இருப்பாங்க. அதுவும் மாண்டினிக்ரோக்காரங்க ரொம்ப பட்டக்கோழி மாதிரி இருப்பாங்க. போஸ்னியா ஹெர்சகோவினா கேபிட்டல் சராஜிவோ. போஸ்னியால ஹெர்சகோவினாவும் சராஜிவாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ், 3 ரோசஸ். குரேஷியா கேபிட்டல் சாக்ரப். குரேஷியானா குறை சொல்லுதல். குறை சொன்னா ஜாக்கிரதை இருக்கணும். சாக்ரப்னா ஜாக்கிரதை. பிளாக் சி. இந்த வாலுக்கு பக்கத்துல பல்கேரியா, அதுக்கு மேல ருமேனியா. ருமேனியாக்கு பேக்ல செர்பியா, பல்கேரியாக்கு பேக்ல நார்த் மாசிடோனியா. செர்பியாவுக்கும் மாசிடோனியாவுக்கும் நடுவுல கொசோவா. ஏஜியன் சீக்கு பக்கத்துல கிரீஸ், அதுக்கு மேல அல்பேனியா, மாண்டினிக்ரோ, போஸ்னியா ஹெர்சகோவினா, அதுக்கு மேல குரேஷியா. குரேஷியாக்கு மேல ஸ்லோவேக்கியா. ஏட்ரியாட்டிக் கடற்கரை ஒட்டி இருக்க நாடுகள் ஸ்லோவேக்கியா, குரேஷியா, போஸ்னியா ஹெர்சகோவினா, மாண்டினிக்ரோ, அல்பேனியா. கிரீஸ் நாடு ஏஜியன் கடற்கரைக்கும் ஏட்ரியாட்டிக் கடற்கரைக்கும் நடுவுல இருக்கு. செர்பியா, கொசோவா, நார்த் மாசிடோனியா. இந்த 3 நாடுகளும் கடலை தொடாம இருக்கு. பல்கேரியாவும் ருமேனியாவும் பிளாக் சீயை தொட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துல முதல் உலகப்போர் மற்றும் 2ஆம் உலகப்போர் பாடத்துல பல்கேரிய தீபகற்ப நாடுகளை சொல்லியிருக்காங்க. பல்கேரிய தீபகற்ப நாடுகளை கவனமா பார்த்து கொடுக்கப்பட்ட உலக வரைபடத்துல சரியா மார்க் பண்ணுங்க. இந்த வீடியோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.